வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வரகு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரகு அரிசி 1 கப்பை நல்லா கழுவி 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 கப் பச்சை பயிரையும் கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பும் நெய் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்க போகிறோம். தண்ணி 1 கப் வரகு அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கன்சிஸ்டன்சி நல்லா குழஞ்சி பொங்கல் சூப்பராக வரும். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கிட்டு மூடி வச்சுக்க போகிறேன். ஸோ இது வேகட்டும். இது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம சூடு அடங்கின பிறகு இறக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் நல்லா நசுக்கி வச்சுருக்க இஞ்சியை அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இஞ்சியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கிக்கணும். இதில் நிறைய இஞ்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட கறிவேப்பிலை தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் மிளகையும் ஜீரகத்தெல்லாம் முழுசாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் தூளாக சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கட்டும். சிறுதானியம் ரொம்ப சத்தானது. ஸோ நம்ம அதை டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்க ட்ரை பண்ணணும். இது கூட நான் ஏற்கனவே நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வதக்கினதை நம்ம நல்லா வேக வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது அந்த தாளிப்பையும் பொங்கலையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பொங்கல் எந்த அளவுக்கு குழஞ்சி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் தண்ணியை கரெக்டாக வச்சிங்கனாக்கா இந்தளவுக்கு சூப்பராக குழஞ்சி வரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபி வேணுமோ அதையும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம்.